அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே கிறிஸ்துமஸ் நாளின் சிறப்பு திருவிருந்து வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இம்மானுவேலராம் இயேசு கர்த்தருடைய திருப்பெயரிலே மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். அவருடைய பிரசன்னத்தை ஜெபத்தின் மூலமாக உணர்வோம். ஜெபம் செய்வோம். பெத்லகேம் பாலகனாய் இந்த உலகத்தில் வந்து பிறந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் மகத்துவத்தை மகிழ்ச்சியாய் இந்த 2023ஆம் ஆண்டிலும் கொண்டாடி மகிழவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் திருச்சபையாய் கூடி வந்திருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான ஆராதனையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதலை இந்த சிறப்பு ஆராதனையிலும் நாங்கள் உணரும்படியாக எங்களுடைய விசுவாச கண்களை நீ திறந்து தாரும். மகிழ்ச்சியோடு நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க போகிற இறைச்செய்தி, பெற்றுக்கொள்ளப் போகிற திருவிருந்தன் ஐக்கியம் அனைத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டவர்களாய் உம்முடைய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த ஆராதனையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெத்லகேமின் பாலகனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கின்றேன். ஆமேன். கிறிஸ்துமஸ் திருவிருந்து வழிபாட்டுக்கு தொடக்கமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 61ஆம் பாமாலை வேறு வசனம் பக்தரே வாரும் ஆசை அவளோடும் என்று தொடங்கக்கூடிய பாடலை நாம் பாடும்.
எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் இறந்திருக்கிற சரவலமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மயப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்களே எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களையும் தொகுத்து அருளியதை கேட்போம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நான் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் நான் திருச்சபையாய் கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவருடைய சமூகத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோம். உங்கள் பாவல நிமித்தம் முழு இறுதியத்தோடே உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாகப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு தருணத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு சர்வலமுள்ள கடவுளோடு நாம் ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். திரையில் இடம்பெறுகிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழத்தில் உண்மையாக மனந்திரும்புகிற அவருக்கு அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை நாம் கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வலமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர் கவனம் திரும்பி
தங்கள் சகோதர சகோதரர்கள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச்சவும் இன்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அவர்களினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்கள் உறுதிப்படைத்து நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆணோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள்,
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 85ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 முடிய. சங்கீதம் 85 வசனங்கள் 8 முதல் 13 முடிய. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவர் அடிச்சோடினை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இன்றைய நாளுக்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி திருமறை பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அத்தியாயம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 வரை. லூக்கா நற்செய்தி நூல் அத்தியாயம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல். இயேசுவின் பிறப்பு. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. என்ற வண்ணமாக பாமாலைகளிலே 71ஆம் பாமாலை, மெய்பக்தரே நீர் விழித்தெழும்பும் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடுகின்ற தருணத்தில் நம்முடைய சந்தா காணிக்க உரைகளையும் மற்றும் சிறப்பு காணிக்க உரைகளையும் படைக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து தேவைப்பட்டால் 73வது பாமாலை ராஜன் தாவீதுருள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே என்ற பாடலையே நாம் பாடுவோம்.
கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மேற்பெருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நீர் வாரும், எங்களோடு பேசும். நீர் பேசுவதை நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் அனைவரும் இணைந்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கின்றார். உங்கள் யாவருக்கும் என்னுடைய சார்பிலே, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே உளமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுடைய பிரதான கிருபை நம்மோடு கூட இம்மட்டும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றது. தொடர்ந்து அவிதமாய் வழிநடத்தும் என்ற விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் ஒரு புது வருடத்திற்குள்ளாக கடந்து போகின்றோம். இந்த புதிய வருடம் நிச்சயமாய் ஆசீர்வாதமான ஒரு வருடமாய் நமக்கு அமையும் என்று நாம் நம்புகின்றோம். நாம் அறிந்தபடி இந்த நாளுக்குரிய இறை செய்தி கடவுள் மனிதனானார் என்பதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். கடவுள் மனிதனானார், அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியின் வழியாக இந்த செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 14 வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். அதில் 9ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சொல்லப்பட்ட விதத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவ தூதன் முதல்ல அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள் என்ற நம்பிக்கையூட்டக்கூடிய ஆறுதலின் செய்தியை அவர் தருகிறத நாம் பார்க்க முடிகிறது. பயத்தோடு இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தேவதூதனுடைய செய்தி அமைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஏஞ்சல் ஆன் எ மிஷன் என்று அழைக்கப்படுகிற இந்த தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகத்துவத்தை கேட்பதற்கு முன்பதாக இங்கே பயத்தோடு இருக்கக்கூடிய மேய்ப்பர்களை நாம் பார்க்கின்றோம். மந்தையை காத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தேவதூதனை பார்த்தவுடனே பயத்தோடு அவர்கள் எதிர்நோக்குகிறத நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிநடத்துதல் இந்த நாட்களில் மீண்டுமாக இந்த கரோனா தொற்று J1Q என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய மரபாக நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கடவுள் நமக்கு தருகிற நம்பிக்கை, பயப்படாதிருங்கள், ஏனென்றால் அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து நிச்சயமாய் அவர் நம்மை பாதுகாப்பார். அடுத்ததாக
அருட்பணியிலே தேவதூதனுடைய மற்றொரு செய்தி எப்படி நமக்கு தரப்படுகிறது என்றால், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியின் செய்தியை தேவதூதன் அங்கே தருகிறத நாம் பார்க்க முடிகிறது. தேவதூதன் அறிவித்த செய்தி நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தியாக மட்டுமல்ல, அது மகிழ்ச்சியின் செய்தியாகவும் மேய்ப்பர்களுக்கு சென்றடைகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மேய்ப்பர்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் முதல் பிறப்பின் அந்த செய்தியை முதலாவது மேய்ப்பர்களுக்கு அளிப்பதற்கு தெரிந்து கொண்ட விதம் உண்மையாகவே நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ அறிஞர்கள், பரிசுத்தவான்கள், வேத பாரர்கள், அவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படாத அந்த செய்தி முதலில் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஏன் மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆடுகள் கடவுளுடைய சமூகத்தில் அன்றைய காலகட்டத்தில், பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் பலியிடக்கூடிய, உயிர் பலி செலுத்தக்கூடிய அந்த ஆடுகளை மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டு வந்தார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் மந்தையை காத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எளிய மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு காணப்பட்டது. ஆகவே தான் மேய்ப்பர்களுக்கு முதலாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை காணப்பட்ட அவர்களுக்கு, ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் இருந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது அந்த ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக மேய்ப்பர்கள் எளிமையானவர்கள், அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 24 மணி நேரமும் மந்தையோடு அவர்கள் தன்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். கொடிய மிருகங்கள் ஒருவேளை இந்த மந்தையை, ஆட்டு மந்தையை தாக்கலாம் என்ற அச்சம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட தருணத்தில் அவர்கள் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தங்களுக்கு தரப்பட்ட அந்த பணியை செவ்வனே நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட போராட்டமான அந்த வாழ்க்கை சூழ்நிலையிலே, ஆனால் ஆண்டவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய மனநிலை இருந்த காரணத்தினால முதலாவது அவர்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி அங்கே சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். God identified them. கடவுள் அவர்களை இனம் கொண்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். God has given priority to the shepherds. அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். He recognized them. அவர்களுக்கு அடையாளத்தை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடவுள் மனிதனானார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார். He handed over the message என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நாம் ஒரு பொருளை கடையில் வாங்குவோம் என்றால் அந்த பொருளை எப்படி நாம் பயன்படுத்துவோம் என்ற, அது ஒரு விளையாட்டு பொம்மையாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நாம் பயன்படுத்துவது, எப்படி அதையெல்லாம் அந்த பாகங்களை இணைப்பது என்ற லீஃப்லெட்டை, அந்த பொதுவாக ஒரு குறிப்பு அடங்கிய அந்த லீஃப்லெட்டை அதில் வைத்திருப்பதை, விவரத்தாள் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த லீஃப்லெட் பிரகாரம், அந்த விவரத்தாளின் பிரகாரம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லீஃப்லெட் பிரகாரம் நாம் அந்த பொருளை உருவாக்கி கொள்ள ஒரு விவரம் நமக்கு அதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் மகத்துவம் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு மேய்ப்பர்களுடைய நிலையோடு நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நம்மாலே கொண்டாடி மகிழ முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம் மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, படிக்க கேட்ட லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் அங்கே பார்க்கின்றோம்.
தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை அவர்கள் தேடி போகின்றவர்களாக, சீக் அண்ட் ஃபைண்ட், தேடி சென்று கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் தேடி செல்லும்போது அந்த 16ஆம் வசனத்தில் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். தேடினார்கள், கண்டார்கள். இன்னைக்கு ஆண்டாண்டு காலமாக நாம் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா என்று நாம் தேடி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு நாம் கொண்டாடினால் மட்டுமே இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக, பொருள் பொதிந்த ஒரு கிறிஸ்மஸாக அது நிச்சயமாய் நமக்கு காணப்படும். ஆகவே மேய்ப்பர்களைப் போல நாம் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே தேடி ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாரா, பிறந்திருக்கிறாரா, குடிகொண்டு இருக்கின்றாரா என்று நாம் தேடி கண்டுபிடித்து கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த மகிழ்ச்சியான செய்தி அன்று மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அதுதான் உண்மையான செய்தி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உடனடியாக தேடி செல்கின்றார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால அவர்கள் தேடி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தேடி சென்ற காரணத்தினால அங்கே ஆண்டவரை, குழந்தை பாலகனை அங்கே கண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய உற்சாகத்தோடு நாம் ஆண்டாண்டு காலம் ஒரு கடமையாக ஒருவேளை நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளை நாம் யோசித்து பார்க்க, சிந்தித்து பார்த்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நாம் அங்கே மேய்ப்பர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அடுத்ததாக 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் வைத்து கொண்டு இராதபடி மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அருளப்படும் பொழுது அதை மற்றவர்களுக்கு எந்த அளவு நாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவை உண்மையாகவே நாம் நம்முடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருப்போம் என்றால், இந்த மேய்ப்பர்களைப் போல நாம் செயல்பட ஒரு அறைகூவல் இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்படுகிறது. கோ அண்ட் டெல். 17ஆம் வசனம் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி தேடினார்கள், கண்டார்கள் என்று மேய்ப்பர்களை பற்றி சீக் அண்ட் ஃபைண்ட் என்று நாம் சிந்திக்கின்றோமோ அதே போல அடுத்ததாக மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மற்றொரு தன்மை கோ அண்ட் டெல், போய் அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை, அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, அவர்கள் பெற்றுக்கொண்டதன் நிமித்தமாக மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உற்சாகத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவிதமாக நாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் பிறந்திருந்தால் அந்த அன்பு, அந்த சமாதானம், அந்த மன்னிப்பு, அந்த தியாகம், அந்த நல்ல இணக்கம், அந்த எளிமை, அந்த தூய்மை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அதை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமாய் அதை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாக நம்மாலே செயல்பட முடியும். ஆகவே இந்த மேய்ப்பர்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் போய் எவ்விதமாய் அறிவித்தார்களோ அப்படிப்பட்ட கடமையை நிறைவேற்ற இந்த கிறிஸ்மஸ் நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. கோ அண்ட் டெல், போய் அறிவித்தார்கள். மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம் அந்த 18ஆம் வசனத்தில், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கேட்டு ஆச்சரியப்படுதல், ஹியர் அண்ட் ஒண்டர்.
கேட்கக்கூடிய அந்த செய்தி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக அவர்களுக்கு தரப்படுகின்றது. இதுவரை அவர்கள் கேள்விப்படாத ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்ட உடனே அந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், வியப்படைந்தனர் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பர்கள் எப்படி ஆயத்த நிலையை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதை நிமித்தமாக அந்த கேட்ட செய்தியை உடனடியாக அவர்கள் சென்று பார்க்கின்றார்கள். பார்த்த பிறகு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்பது கடவுளுடைய வருகையை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய முதல் வருகை நமக்கு எப்படி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதே போல ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அடையாளங்களின் மூலமாக, ஆச்சரியமான செயல்பாடுகளின் மூலமாக நாம் கண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை எதிர்கொள்வதற்கு, அந்த ஆச்சரியத்தை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக மேய்ப்பவர்களைப் போல வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். இந்த 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். அங்கே மரியாளை பற்றி படிக்கின்றோம். மரியாள் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். மரியா இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியோடு நிறைவு பெறுகின்ற ஒன்றாக இல்லாமல் மரியாளை போல கீப் அண்ட் பாண்டர் என்று சொல்லப்படுகிறது. கீப் அண்ட் பாண்டர், உள்ளத்திலே இருத்தி பார்த்து அதை சிந்தித்தவளாக மரியாளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பேரில் அன்பு கொண்ட நிமித்தமாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அந்த உண்மை பொருளை நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது ஏதோ கடமைக்காக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற ஒன்றாக இதை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த போதனை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே கடவுளிடத்தில் அன்பு கூறுகின்ற அந்த இறைத்தன்மையும் பிறனிடத்தில் அன்பு கூறு என்ற அந்த மனித தன்மையையும் ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் எந்த அளவு செயல்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சமுதாயத்தில் நமக்கு தரப்படுகிற தருணங்களை, ஆண்டவரை போல வாழ்ந்து காட்டுவதற்கு நமக்கு தரப்படுகிற தருணங்களை நாம் எந்த அளவு செயல்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாக, வேதம் காட்டுகிற பாதையில் நாம் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்தால் கடவுள் நமக்கு தருகின்ற வழிகாட்டுதலை நிச்சயமாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆகவே கடவுள் மனிதனானார் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நாளிலே பெற்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்மை அந்த நம்பிக்கையின் செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும், நம் மூலமாக மற்றவர்கள் அதை கண்டு கொள்ளக்கூடிய வகையில் அந்த செய்தி நம்மிலே கிரியை செய்ய இந்த நாளில் நம்ம அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த லூக்கா 22ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரிட்டர்ன் அண்ட் பிரைஸ், புகழ்ந்து திரும்பி செல்கின்றார்கள் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மேய்ப்பர்கள் பெற்றார்கள். எதன் அடிப்படையிலே? ஆண்டவருடைய பிறப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெருகக்கூடியதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றமில்லாமல் ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் என்றால் அந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக நிச்சயமாக இருக்காது. இன்றைக்கி நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய இல்லங்களில் கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்திருக்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயின் மகத்துவத்தை நாம் பார்க்கும்பொழுது மிக அழகாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அழகாக அது டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மரத்திற்கு
ஒரு சிறப்பு என்ன என்றால் இது வேர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் சீசன் முடிந்த பிறகு இது வேறொரு இடத்திற்கு பத்திரப்படுத்தப்பட்டு விடும் என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். வேர் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை வைத்து நாம் அழகு பார்க்கின்றோம். ஆனால் இது வேரோடு இருந்திருந்தால் அதனுடைய தன்மையே வேறு ஒன்றாக அது நிச்சயமாய் காணப்படும். நமக்கு தரப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் மரத்தின் மூலமாக நமக்கு தரப்படுகிற ஒரு செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வேரை நாம் பற்றி அதன் அடிப்படையில் வளர்ந்தவர்களாக கனித்தரக்கூடிய வாழ்க்கையை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் போதிக்கப்படுகிறோம். வெறும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போல ஒரு அலங்காரமான ஒரு மரமாக இல்லாமல் ஒரு கனித்தரும் மரமாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே போல் நாம் பார்க்கின்றோம், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயிலும் சரி, நம்முடைய வீட்டின் அலங்காரத்திலும் சரி, ஆலய மணி ஒரு சிறப்பான ஒரு அலங்காரமாக அது அமைந்திருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆலய மணி, ஓசை எழுப்ப வேண்டிய அந்த ஆலய மணி, அது ஓசை இல்லாமல் அழகுக்காக அலங்காரமாக அங்கே வைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு, ஆலய மணி எவ்விதமாய் ஓசை எழுப்பி நம்மை அழைக்கக்கூடியதாக காணப்படுகிறதோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸின் மகத்துவத்தை பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். சர்ச் பெல், ஆலய மணி என்பது மற்றவர்களை அழைக்கக்கூடிய, அழைப்பை விடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இல்லங்களிலோ அல்லது கிறிஸ்மஸ் மரங்களிலோ ஆலய மணியை வெறும் ஒரு அலங்காரமாக வைத்து மகிழக்கூடியவர்களாக இல்லாமல் உண்மையான ஒரு ஆலய மணி எவ்விதமாய் நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதே போல் நாம் செயல்பட இந்த கிறிஸ்மஸ் காலம் நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இந்த கிறிஸ்மஸ் என்றால் நட்சத்திரங்கள் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்மஸ் காலம் கிடையாது. ஆலயங்களில் தொங்க விடுகின்றோம், வீடுகளிலே முகப்புகளிலே நாம் தொங்க விடுகிறோம், அதை வெளிச்சத்தோடு தொங்க விடுகின்றோம். அதை பார்ப்பவர்கள் மகிழக்கூடிய வகையில் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஏன் வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் வந்த ஒரு செய்தியை நான் படித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஏன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நட்சத்திரங்களை நாம் தொங்க விடுகிறோம். வீடுகளின் வெளியிலே தொங்க விடுவதற்கு அடிப்படை காரணம் மத்திய 2:9 சாஸ்திரிகளை இந்த நட்சத்திரம் வழிநடத்தியது என்று நாம் பார்க்கின்றோம். நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அப்படி ஒரு ஜிபிஎஸ்ஐ போல செயல்பட்ட அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு சரியான வழியை காண்பித்து எங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ அந்த இடத்துல நின்றது என்பதை நாம் படிக்கின்றோம். குழந்தையாக இயேசு பாலகன் பிறந்த அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் நின்ற பிறகு அந்த இடத்திற்கு அவர்கள் ஞானிகள் சாஸ்திரிகள் சென்று அவர்களை அந்த குழந்தையை தரிசித்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய இல்லங்களில் தொங்கவிடப்படுகிற அந்த ஸ்டார் நட்சத்திரம் அன்று பெத்லஹேமின் ஞானிகளை எவ்விதமாய் வழிநடத்தியதோ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை எப்படி பறைசாற்றியதோ அதே போல் நம்முடைய இல்லங்களில் தொங்கவிடப்படுகிற அந்த நட்சத்திரங்கள் எங்களுடைய இல்லத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை பறைசாற்றக்கூடிய வகையில் அதை நாம் தொங்கவிட்டு மகிழ்கின்றவர்களாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்று அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதை பின்தொடர்ந்த ஞானிகள் இயேசு பாலகனை அந்த இடத்துல பார்த்து மகிழ்ந்து கடந்து போனார்கள், மாற்றம் பெற்றவர்களாக கடந்து போனார்கள் என்று நாம் படிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அலங்காரமாக தொங்கவிடப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார், என்னுடைய இல்லத்தில் பிறந்திருக்கிறார் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய வகையிலே அது தொங்கவிடப்படக்கூடியதாக இருந்தால் மட்டுமே நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக பொருள் பொதிந்ததாக அது காணப்படும். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 3:16 அடிப்படையில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தார் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் தான்
இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயின் அடியில் நம்ம பார்க்கும் பொழுது கிஃப்ட் பாக்ஸஸை நாம் பார்க்கின்றோம். அது ஒருவேளை அதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயின் அடியிலே இப்படிப்பட்ட கிஃப்ட் பாக்ஸஸை வைப்பது வழக்கம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அன்பு பரிசாக அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு பரிசை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் அன்பை, சமாதானத்தை, நல்ல உறவை, தியாகத்தை, எளிமையை, மற்றும் தாழ்மையை, வாழ்க்கையை மற்றவரோடு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அன்று மேய்ப்பர்கள் தேடினார்கள், ஆண்டவரை கண்டார்கள். சீக் அண்ட் ஃபைண்ட். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த செய்தியை மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சென்று அறிவித்தார்கள், கோ அண்ட் டெல். அதை கேட்டவர்கள், அந்த செய்தியை கேட்டவர்கள் வியப்படைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹியர் அண்ட் ஒண்டர். அதை தொடர்ந்து மரியாளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படிப்பட்ட செய்தியை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள் என்று நாம் படித்தோம். கீப் அண்ட் பாண்டர். அதை வைத்து சிந்தித்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். சிந்தித்த பிறகு அங்கே ஞானிகளாக இருந்தாலும் சரி, மெய்ப்பர்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு மாற்றம் பெற்றவர்களாக திரும்பி சென்றார்கள். ரிட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் என்று நாம் படிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடிய இந்த சிறப்பு ஆராதனையிலே நாம் ஒன்று கூடி இருந்தாலும் மாற்றத்தை பெற்றவர்களாக நாம் கடந்து போனால் மட்டுமே, அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக கடந்து போனால் மட்டுமே நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் நமக்கு பல்வேறு விதங்களிலே பொருள் பொதிந்த, அதே நேரத்தில் ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸாக அமையும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் அமைய உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வாழ்த்துகிற கர்த்ததாமே தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே மாணவலராக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே அன்று தேவ தூதன் அறிவித்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தியாக, பயப்படாதிருங்கள் என்ற அந்த செய்தி பல்வேறு விதங்களிலே நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணங்களை நாங்கள் கேள்விப்பட்டாலும், இம்மானுவேலரா நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நாளாக இந்த கிறிஸ்மஸ் நன்னாளை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதை போல என்னுடைய உள்ளங்களில், என்னுடைய இல்லங்களில் எந்த நாளும் மகிழ்ச்சி குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் போதிக்கின்ற போதனையை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்படுகின்றவர்களாய் காணப்படும் பொழுது எல்லா ஜனத்துக்கு உரிய அந்த நல்ல செய்தி எங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் காணப்படும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக நாங்கள் கடந்து போகிறோம். அதே போல் மேய்ப்பர்களோடு எங்களுடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கவும், மேய்ப்பர்களுடைய செயல்பாடுகளோடு எங்களுடைய செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கவும் நீ தந்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நடி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்ற உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் எந்த அளவு நிறைவேற்றுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போல வேறு இல்லாமல், கிறிஸ்துவோடு ஒரு உறவு இல்லாமல் நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடினால் அது ஒரு அர்த்தமற்ற கிறிஸ்மஸாக தான் அமையும் என்ற எதிர்நோக்கை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை வழிநடத்தியிருக்கின்றேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயிலே அலங்கரிக்கப்படுகிற ஆலய மணி அது ஓசை எழுப்பாமல், சத்தத்தை எழுப்பாமல் அது அலங்காரமாக வைக்கப்பட்டு இருப்பதை போல என்னுடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. ஏனென்றால் ஆலய மணி மற்றவர்களை அழைக்கக்கூடிய மணியாக இருப்பதை போல நாங்கள் செயல்பட, உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்ட எங்களை இந்த தருணத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவ்விதமாய் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் கட்டி தொங்கவிடப்படுகின்ற அந்த ஸ்டார் நட்சத்திரம் எங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்றது. உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய இல்லத்தின் முகப்புகளிலே நட்சத்திரங்களை தொங்க விடுகின்றோம். அந்த நட்சத்திரம் பறைசாற்றுகிற உண்மை, இந்த இல்லத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்கின்றார், இந்த இல்லத்தில் வாழ்கின்றவர்களுடைய உள்ளங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை பறைசாற்றக்கூடியதாய்
இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவதமாய் கிறிஸ்மஸ் ட்ரீயின் அடியிலே வைக்கப்படுகிற கிஃப்ட் பாக்ஸஸ் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அன்பு பரிசாக இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எந்த அளவு புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் சீர்தூக்கி பார்க்க நீ தந்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஈடுபட்டு இருக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற இந்த கிறிஸ்மஸ் ஒரு பொருளுள்ள கிறிஸ்மஸாக, அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக தொடர்ந்து அமைய நீதாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தின் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் உட்காருவோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய செயலர் திரு அருள் ரவி அவர்கள் மூலமாக நாம் கேட்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பெத்லகேம் பாலகன் நம் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நமது திருச்சபையார் யாவருக்கும் நமது சேகரக்குழு தலைவர் ரெவரன் மார்ட்டின் ஜே பிலிப் ஐயா சார்பாக நமது ஆயிரம்மா அருளுரைஞர் செயலர் பொருளர் சேகரக்குழுவினர் திருச்சபையின் ஐக்கிய சங்கங்கள் மற்றும் நமது ஆலய பணியாளர்கள் யாவரின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்யும் நமது சேகர தலைவர் அவர்கள், நமது லே பிரீச்சர் டாக்டர் ஆர் அப்பாதுரை அவர்கள் மற்றும் வழிபாட்டில் உதவ வந்துள்ள முகப்பேர் சிஎஸ்ஐ கல்வாரி ஆலய உறுப்பினர் ரெவரன் ஜஸ்டின் மணி ஐயா அவர்களுக்கும் பெங்களூர் இயறியல் கல்லூரி மாணவர் திரு வில்சன் நவீன் அவர்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நமது ஆலயத்தில் மலர்களினால் அலங்காரம் செய்ய உதவியவர்களுக்கும் மலர் அலங்காரம் செய்ய நன்கொடை வழங்கியவர்களுக்கும் மலர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்தவர்களுக்கும் ஆலயத்தின் வெளிப்பகுதியில் குடில் அமைத்து அலங்காரம் செய்த
ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பை நல்கிய நமது காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி அன்பர்களுக்கும் ஆலயத்தை மின் ஒளியால் அலங்கரித்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாடகர் குழுவினருக்கும் இசை கலைஞர்களுக்கும் ஒளிபரப்பில் ஈடுபட்டுள்ள ஐடி டீம் குழுவினருக்கும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை 9 மணிக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் 2வது ஆராதனையும் நடைபெறும். இந்த ஆராதனை பரிசுத்த திருவிருந்து மற்றும் திருமுழுக்கு ஆராதனையாக நடைபெறும். நேற்று ஞாயிறு ஆராதனை முடிவில் ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இன்று மதியம் 12 மணி அளவில் நமது திருச்சபையின் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளியவருக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட இருக்கிறது. இன்றைய நாளின் ஊழிய தேவையை நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திரு பி செல்வராஜ், திரு PS பிரின்ஸ், செல்வி பிரிசிலா ஜோசபின் சாரா மற்றும் திரு காட்வின் குடும்பத்தார் பொறுப்பேற்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திருச்சபையின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள கிறிஸ்மஸ் கவர் மற்றும் கிறிஸ்மஸ் மரவிழா குற்றமில்லா பாலகர் திருநாள் சிறப்பு கவர்களை திருச்சபையில் படைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 28/12/2023 வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ அதாவது கிறிஸ்மஸ் மரவிழா நடைபெறும். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அனைத்து வயதினரும் சிறப்பு போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். குற்றமில்லா பாலகர் திருநாள் திருச்சபையை சார்ந்த 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் பரிசுகள் வழங்கப்படும். சிறு பிள்ளைகளுக்கு பரிசு கூப்பன் பெறாதவர்கள் ஆலயம் முடிந்தவுடன் பெற்று செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 31/12/2023 ஆண்டின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை கால அலங்கரிப்பு நடைபெற இருப்பதால் மாலை ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு ஆண்டின் இறுதி ஆராதனையாக துவங்கி 12:01 மணி முதல் 2024 ஆண்டின் புத்தாண்டு ஆராதனையாக நடைபெறும். புத்தாண்டு ஆராதனை முடிவில் நமது ஆயர் சேகர தலைவர் மார்ட்டின் ஜே பிலிப் ஐயா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் திருச்சபையாக சந்தித்து வாழ்த்தும் ஆயர் சந்திப்பு நிகழ்வு நடைபெறும். 1/1/2024 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு புத்தாண்டின் 2வது ஆராதனை திருவிருந்து மற்றும் திருமுழுக்கு ஆராதனையாக நடைபெறும். இன்று நமது ஆலய ஆராதனை முடிவில் நமது ஆலயத்தில் சார்பாக அனைவருக்கும் வால்நட் கேக், காஃபி, தேநீர் மற்றும் சுகர் ஃப்ரீ காஃபி தேநீர் வழங்கப்பட இருக்கிறது. திருச்சபையார் யாவரும் குடும்பமாய் தேநீர் ஐக்கியத்தில் பங்கு பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பாதவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக நம்முடைய ஆலயத்தின் தேவைகள் நம்முடைய திருச்சபை மக்களால் சிறப்பான விதத்தில் வழங்கப்பட்டு வருவதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். பல நாட்களாக நம்முடைய ஆலயத்தில் ஆர்கன் இல்லாத ஒரு குறை இருக்கிறத நான் உணர்வோம். நம்முடைய திருச்சபையினுடைய வழிபாடு பாடலோடு கூடிய வழிபாடு என்பதை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதற்கு ஆர்கன் மிக முக்கியமான ஒரு கருவி என்பதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஏற்கனவே திருச்சபை மக்கள் கொடுத்த காணிக்கை நிமித்தமாக சுமார் 7 லட்சம் ரூபாய் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதில் சிறப்பான விதத்தில் நாம் அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக ஒரு ஆர்கனுடைய விலை 26,70,000 என்று
என்ற நாட்களிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண்டென்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆர்கன் மாடல் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். பல இடங்களிலே அதை சென்று நாங்கள் பார்த்தோம். நானும் கொயர் மாஸ்டர் திரு பால் பொன்னதுரையோ திரு ஜான்சன் அவர்களும் சென்று நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய அநேக இடங்களுக்கு சென்று பார்த்தோம். பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் இதே மாடல் ஆர்கன் தான் யூஸ் பண்ணப்படுகிறது என்பதை நாம் அறிய முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்கன் நம்முடைய ஆலய வழிபாட்டிலே பயன்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதன் அடிப்படையில் இந்த ஆர்கன் கான்டென்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆர்கன் 3 மேனுவல் கொண்டதாக இருக்கின்றது. ஒரு மேனுவல் என்பது 61 கீஸ், அதாவது 5 ஆக்டேவ். 3 மேனுவல்லையும் சேர்த்து பார்த்தால் 183 கீஸ் இருக்கும். ஒரு கீ என்பது பிளாக் அண்ட் ஒயிட் இரண்டும் சேர்ந்தது ஒரு கீ. ஒரு ஆக்டேவில் 12 கீஸ் இருப்பது வழக்கமாக இருக்கும். இதில் திருச்சபை மக்களாகிய நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த தொகையை போக மீதி இருக்கக்கூடிய தொகையை நாம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே தான் மிகப்பெரிய ஒரு தொகையை சபை மக்களிடத்தில் கேட்பதற்கு பதிலாக இருக்கக்கூடிய இந்த 183 கீஸ் என்று அழைக்கப்படுகிற இவற்றை பிரித்து நாம் கொடுத்தால் ஒரு கீயினுடைய நன்கொடை மதிப்பு ரூபாய் 10,000 என்பதாக அமைக்கின்றது. ஒரு ஆக்டேவ் என்பது 12 கீஸ். ஒருவேளை 12 கீஸ் கொடுக்கக்கூடியவர்கள் 1,20,000 கொடுக்கலாம். ஒரு ஆக்டேவ் 12 கீஸ். ஒரு கீக்கு மட்டும் நான் நன்கொடை தருகிறேன் என்றால் 10,000 கொடுத்தால் போதும். 183 கீஸ் இருக்கின்றது. ஆகவே நாம் இதில் நம்முடைய சிறப்பான பங்களிப்பை தருவதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்கனை வெகு விரைவில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நம்ம ஆர்டர் பண்ணால் தான் ஈஸ்டர் 3 மாதங்கள் கழித்து தான் ஆர்கன் வெளிநாட்டிலிருந்து நமக்கு கிடைக்க பெறும். ஆகவே திருச்சபை மக்கள் ஒரு கீ 10,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை கிடையாது நமக்கு என்பதும் நாம் அறிந்திருக்கின்றோம். 12 கீஸ் ஒரு ஆக்டேவ் 1,20,000 ரூபாய் என்பதையும் நம்மாலே தர இயலும். ஆகவே பொருத்தனையோடு நீங்கள் இந்த சிறப்பான திட்டத்தில் நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை நாட்கள் கிறிஸ்மஸ் காலம், ஆண்டு விழா காலம் என்ற நிலைப்பாடு இருந்த காரணத்தினாலே எல்லாருக்கும் செலவு இருக்கின்ற மாதங்களாக நாட்களாக இந்த நாட்கள் அமைந்த காரணத்தினால தான் பொறுமையோடு காத்திருந்தோம். இந்த கிறிஸ்மஸில் இதை அறிமுகம் செய்வதற்கு அடிப்படை காரணம் வருகின்ற காலத்தில் இதை நான் விரைந்து எப்படியாவது ஒரு ஆர்கனை நமக்கு சொந்தமாக நாம் வாங்க வேண்டும். ஆகவே ஒரு கீ என்பது 10,000 ரூபாய் மதிப்புடைய ஒரு நன்கொடையாக அமைகிறது. ஒரு ஆக்டேவ் 1,20,000 12 கீகள் பொருத்தப்பட்ட அந்த ஒரு ஆக்டேவ். ஆகவே திருச்சபை மக்கள் ஒரு ஆக்டேவ் 1,20,000 12 கீஸ் மதிப்புடைய நன்கொடையையோ அல்லது என்னால் இவ்வளவு தான் தர முடியும் என்று ஒரு கீக்கு நீங்கள் 10,000 ரூபாயாக நீங்கள் தருவதாகவோ நீங்கள் கொடுத்து இந்த நன்கொடையை பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற காலத்தில் ஒரு சிலரை நாங்கள் நேரடியாக சந்திக்கவும் திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த ஆர்கனை எப்படியாவது நாம் வாங்கி நிறைவு செய்து விட வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே ஜெபத்தோடு உங்களுடைய பொருத்தனையை காணிக்கையை நீங்கள் கொடுத்து ஆர்கன் வாங்குவதற்கு உதவி செய்யும்படியாக இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களை 1000 என்ற முறையிலும் கொயர் சார்பிலும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான விதத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தை நாம் நிறைவு செய்ய கடவுள் நம்மை விட எடுத்து கொண்டிருக்கின்றார். சிறந்த முறையில் அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய செயலர் திரு அருள் ரவி, பொருளர் திரு ஜெய்சீலன் மற்றும் குருசகர குழு, ஐக்கிய சங்கங்கள் மற்றும் தன்னார்வத்தோடு அநேகர் வந்து இதில் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை தருவதனால தான் இவ்வளவு சிறப்பாக இந்த கிறிஸ்மஸை நம்மால் கொண்டாட முடிந்தது. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் ஆலய பணியாளர் திரு பெஞ்சமின் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஊழியத்திலே இந்த ஆல்டரில் வச்சு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 21ஆம் கீர்த்தனை ஆதி திருவார்த்தை என்று தொடங்கக்கூடிய கீர்த்தனை பாடலையும் அதைத் தொடர்ந்து புதுவாழ்வு பாடலிலே பிறந்தார் பிறந்தார் என்று தொடங்கக்கூடிய பாடலையும் நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மை அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய காணிக்கைகளை கத்திரக்கின்ற உற்சாகத்தோடு படைக்கவும், உங்களுடைய கரங்களிலே சிறப்பு காணிக்கை உரைகளாக படைக்க பெத்லஹேம் கவர்கள் என்ற இந்த நாளிலே படைக்கக்கூடிய கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படைக்காதவர்கள் இந்த பாடலின் பொழுது முன்பாக வந்து படைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பாடல் ஆதி திருவார்த்தை என்று தொடங்கக்கூடிய கீர்த்தனை பாடல், அதைத் தொடர்ந்து புதுவாழ்வு பாடல் பிறந்தார் பிறந்தார். Father,
ஜெபம் செய்வோம். ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த நாம் படைத்த இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், நாம் இந்த வழிபாட்டுக்கு பிறகு திருச்சபின் வழியாக நமக்கு தரப்பட போகின்ற கேக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் ஒரு சிறப்பு ஜெபத்தை ரெவரண்ட் ஜஸ்டின் மணி அவர்கள் நமக்கு ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் என்று தேவதூதன் நற்செய்தி அறிவித்தான் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நல்ல செய்தி அனைத்து மக்களின் செவிகளிலும் தொனித்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உம்மை துதிக்கின்றோம் சுவாமி. திரும்ப திரும்ப இந்த தொனி எங்கள் செவிகளில் தொனிக்கப்பட்டும் எங்களில் அநேகர் இவைகளை பாரம்பரியமாக ஒரு நிகழ்வாக மாத்திரமே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் எங்களுக்கு சொல்லுகின்ற நல்ல செய்தியை புரிந்து கொண்டு அதன் வழியாக நடக்கும் கிருபைகளை தருவீராக. மெய்ப்பர்களுக்கு செய்தி சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வந்து காணிக்கை செலுத்தி பணிந்து கொண்டதோடு அந்த நல்ல செய்தியை அனைத்து மக்களுக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரை, அதே வண்ணமாக ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி அவர்கள் அறிந்த மாத்திரத்தில் தூர தேசத்திலிருந்து கடந்து வந்து பாலகனை பணிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நல்ல செய்தியை எங்கள் உள்ளத்தில் மாத்திரம் வைத்து கொள்ளாதபடிக்கு இந்த அன்பின் செய்தியை, மகிழ்ச்சியின் செய்தியை எங்கள் அருகாமையில் இருப்போருக்கு சிறப்பாக அறிவிப்பதற்கான கிருபை எங்களுக்கு தருவீராக. அன்பின் மூலமாக, ஈகையின் மூலமாக ஆண்டவரே, மக்களை சந்திப்பதற்கான கிருபைகளை எங்களுக்கு தரும்படிக்கு வேண்டுகின்றோம். உலகத்தில் எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை உன்னதமான உயர்ந்த ஸ்தலங்களில் வைத்திருக்கின்ற இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்த மகிழ்ச்சியான தினத்திலே சந்தோஷத்தோடு குடும்பமாய் தேவ சன்னிதானத்தில் வந்து எங்கள் ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கான கிருபையை கொடுத்தீர். தேவாலயத்தில் வெறும் கையாய் நாங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு அருளின ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த காணிக்கை அங்கீகரித்து என் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கின்றோம். கொடுப்பதற்கு மேலான நன்மைகளால் ஜனங்களாகிய எங்களை ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம், சமாதானம் எங்கள் திருச்சபையின் மக்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படிக்கு வேண்டுகின்றோம். எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் கிறிஸ்துவானவர் பிறந்து அந்த பிறப்பின் செய்தி எங்கள் அனைவருக்குள்ளும் நிறைவாய் காணப்பட தேவாவியானவர் கிருபை பாராட்டும்படிக்கு வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரை, சந்தோஷத்தோடு இந்த நிகழ்வை அனுசரித்து கொண்டிருக்கின்ற அருமையான எங்கள் திருச்சபை மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். போதகர்களாக கூடி வந்திருக்கின்ற தம்முடைய மக்கள் அனைவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு இந்த மகிழ்ச்சியின் செய்தியை இவர்களுக்கு அறிவித்து இவர்கள் இல்லங்களிலே கிறிஸ்துவானவர் பிறந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தியருள கிருபை தார். இப்போதும் ஆண்டவரே, அனைத்து மக்களுக்கும் சுவையாக அருள இருக்கின்றதான இந்த சுவைமிக்க கேக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கேக் இனிப்பது போல கிறிஸ்துவானவர் இவருடைய வாழ்க்கையிலே இனிக்கின்றவராக இருக்க கிருபை தார். ஆண்டவரை, புது பொலிவோடு ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் உடைய நல்ல காரியத்தை புரிந்தவர்களாக இதை நாங்கள் கொண்டாடட்டும். எங்கள் வாழ்க்கையிலே எல்லை மீறி எந்த காரியங்களும் இராதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு செபிக்கின்றோம். இந்த காணிக்கையோடு கூட எங்களையே கிருபாதார பலியாக தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம்
ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தில் விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷத்த கடமையாக இருக்கிறது. நம்முடைய குமாரனும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிர்வாணங்களையும் பூமியையும் அவர்களுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதன் நமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மென்மைப்படுத்தி ஆம் பிதாவே, நீ பரிசுத்த நிஸ்வத்திரிக்கப்பட்டவர். தேவரே மனதில் உறக்கமாய் அன்பு கொண்டு உடையவரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறுத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்திரடி நேரே. அவர் சிலுவையில் ஒரு தரம் தமத்தமாய் ஏகபலியாய் கொடுத்து சர்வலோகத்தின் பாவனை நிவர்த்தி செய்வதற்கு நிறவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை நெருக்க நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், அது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார்.
ஆலால் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலின் நினைவு கூர்ந்து உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே திரும்ப வரும் அளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிற அப்போ கிறிஸ்துவோட சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவோட ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்தவையால் பரிசுத்தப்படுத்தி தந்திரள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு நான் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கூட்டை நிகழ்பட்டவர்களாகி விசுவாசத்திலே ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றை வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கின்ற சர்வலம்பல பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது ரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி அவருக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, தாழ்மை ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பெற்கிற அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திரு சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கின்றது அல்லவா? கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் சாக்கிரமந்தாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிறந்திருக்கிறார், இல்லத்தில் பிறந்திருக்கிறார் என்ற சாட்சியுள்ள வாழ்வை வாழ்வதற்கு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு தொடர்ந்து அமைந்திட வேண்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தின் மூலமாய் வழிநடத்தி இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் வந்து பிறந்ததின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரை கொண்டாடப்பட வேண்டும். அது எங்கள் வழியாக மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் எஞ்சி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சில நாட்கள், அதை தொடர்ந்து ஒரு புதிய வருடத்தையும் எங்களுக்கு கிருபையாய் தந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த நாளுக்குரிய வழிநடத்தலை ஆராதனையின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டினேன் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மிடமாக நாங்கள் ஒன்று கூட கிருபை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமென். தேவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பெத்லஹேமின் பாலகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளங்களிலும் கிரியை செய்து அவருடைய சாட்சிகளாய் வாழுகின்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் வழியாக இந்த சமுதாயத்திற்கும் கிருபையாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. தவறவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோதிரம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உரியவர்கள் அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வழிபாட்டின் நிறைவு பாடலாக 62வது பாமாலை பாடல் கீழ் ஜென்மித்த ராயர்க்கு என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடி இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் சிறப்பு திருவிருந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம்.
சேர்த்து செல்வோம். என் ஆத்துமாவே கத்தரை தோத்தரி, என் முழு வலமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts.